Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 20th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: mathematical functions, log of x, log 10 of x, max of x1, x2, min of x1, x2. So, நம்ம previous classல mathematical functionsல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒரு டேபிள்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய ஒரு யூசேஜும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ப்ரோக்ராம் வைஸா நம்ம கிளாஸஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம mathematical functionsனுடைய log, log 10, max, min இது எல்லாமே நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் log. The log method returns the natural logarithm of x for x is greater than 0. அதாவது இந்த log அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நம்பர்னுடைய நேச்சுரல் லாகரிதம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். நார்மலா இந்த லாக் புக் அப்படின்னு இருக்கும் தெரியுங்களா? அதுல ஒரு ஸ்பெசிபிக் இன்டிஜர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூக்கான லாகரிதமிக் நம்பர் என்னவோ அது அந்த லாக் புக்ல நமக்கு தெரியும். அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லாகரிதம் அப்படின்றது. ஸோ இந்த லாக் அப்படின்ற மேத் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்டிஜர்னுடைய லாகரிதமிக் வேல்யூ என்னவோ அதை நம்மளால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா import math. ஸோ நம்ம இந்த மேத் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு கண்டிப்பா import நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் math டாட் லாக் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? நோட்: this function is not accessible directly. So we need to import math module and then we need to call this function using the math static object. அதாவது இந்த ஃபங்க்ஷன், இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத் மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இத நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மேத், நம்ம மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் print math dot log of 100.12. again print math dot log of 100.72. again print math dot log of math dot py. so இங்க கொடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கான லாகரிதமிக் அவுட்புட் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல காட்டுது. சரிங்களா? இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. So math dot log of 100.12 லாகரிதமிக் நம்பர் இதுதான். அதே மாதிரி 100.72 லாக் நம்பர் இது. அதே மாதிரி math dot py லாக் நம்பர் பாருங்க நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் log 10. The log 10 method returns base 10 logarithm of x for x is greater than 0. இதுவும் சேம் லாகரிதம் நம்பர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனா அதனுடைய பேஸ் 10 வேல்யூவை நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ அந்த லாக் டேபிள்லயே பாத்தீங்க அப்படின்னா லாக் பேஸ் 10 ஒவ்வொரு இன்டிஜர் வேல்யூஸ்க்கும் ஒரு நம்பர் நமக்கு அங்க கொடுத்துருப்பாங்க. அதே சேம் மெத்தட் தான் நம்ம இங்க மேத் மாடியூல்ல இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு நம்மளுடைய வேரியபிளை லாக் 10ல கொடுத்திருந்தோம் அப்படின்னும் போது நமக்கு லாக் பேஸ் 10 அந்த இன்டிஜருக்கான லாகரிதமிக் வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க. import math dot
10 log math.log10 of x ன்னு கொடுத்திருக்கோம். So noteல this function is not accessible directly. So we need to import math module and then we need to call this function using the math static object. சரிங்களா? So இதுக்கான program பாருங்க. Import math கொடுத்துட்டோம். அதுல print math.log10 of 100.12 and then math.log10 of 100.72 and then math.log10 of 119 அடுத்தது math.log10 of math.py. So இது எல்லாத்துக்கான logarithmic base 10 value நமக்கு இங்க அவுட்புட்ல காட்டியிருக்கு பாருங்க. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க நம்மளுடைய 100.12க்கான log10 வேல்யூவும் அதே மாதிரியே 100.72க்கான log10 வேல்யூவும் 119க்கான log10 வேல்யூ நமக்கு ரெப்ரசன்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் மேக்ஸ். The max method returns the largest of its arguments, that is the value closest to positive infinity. Syntax max of x, y, z. Note: this function is not accessible directly, so we need to import math module and then we need to call this function using the math static object. So அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மெத்தட். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதை வந்து நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் 80, 100, 1000. ஸோ இதுல நமக்கான மேக்சிமம் வேல்யூ என்னன்னா 1000. அதனால 1000 நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் ஆயிருக்குங்களா? அதே மாதிரியே பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் -20, 100, 400. ஸோ இதுல மேக்சிமம் வேல்யூ என்னன்னா 400ன்றது நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் ஆயிருக்குங்களா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூஸ்ல -80, -20, -10 இருக்கு. இதுல -10 தான் நமக்கு நெகட்டிவ்ஸ்ல மேக்சிமம் வேல்யூ. சரிங்களா? அடுத்தது 0, 100, -400 இருக்கு. இதுல பாசிட்டிவ் வேல்யூ எது வந்து பாசிட்டிவ் க்ளோசஸ்ட் வேல்யூல இருக்கோ அதுதான் வந்து நமக்கான மேக்சிமம் வேல்யூன்றதுனால 100ன்றது நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் ஆயிருக்குங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர்ல 1000ன்றது நமக்கு அவுட்புட்ல இருக்கு. அதே மாதிரி 400, -10, 100ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் மினிமம். The method minimum of returns the smallest of its arguments, that is the value closest to negative infinity. Minimum x, y, z கொடுத்திருக்கோம். இதனுடைய function என்ன அப்படின்னா this function is not accessible directly, so we need to import math module and then we need to call this function using the math static object. So இந்த minimum அப்படின்றதும் பாத்தீங்கன்னா
க்ளோசஸ்ட் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன இருக்கோ அதை நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ப்ரோக்ராம்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 80, 100, 1000 கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80ன்றது தான். சரிங்களா? அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க, -20, 100, 400ன்னு இருக்குங்களா? இதனுடைய நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்னவோ அதுதான் இதனுடைய மினிமம் வேல்யூ. அதனால -20ன்றது நமக்கு அவுட்புட்ல காட்டியிருக்குங்களா? அடுத்தது -80, -20, -10ன்னு இருக்கு. இதுல க்ளோசஸ்ட் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபைனைட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -80ன்றதுனால நெகட்டிவ் வேல்யூஸ்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ -80ன்றது நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்குங்களா? அடுத்தது 0, 100, -400. இதுல க்ளோசஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -400 நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா? இப்போ நம்ம இத விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல 80ன்றது தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் நம்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா -20, நெக்ஸ்ட் -80, நெக்ஸ்ட் -400 அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம log of x, log 10 of x, maximum value and then minimum value mathematical functions நுடைய இந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் பிரீஃபா பார்த்துட்டோங்களா? ப்ரோக்ராம் வைஸாவும் ரன் பண்ணி பார்த்துருக்கோம், தியரிட்டிக்கலாவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.